ஹலோ ஈரோட் மக்களே! எனக்கு தெரியும். எல்லாருமே கொஞ்சம் சோகமா தான் இருப்பீங்க. இந்தியா டீம் 2010 T20 வேர்ல்ட் கப்ல குரூப் ஸ்டேஜ்ல எலிமினேட் ஆயிட்டாங்க. பட் ஹோப் தேல் பவுன்ஸ் பேக் நெக்ஸ்ட் இயர். வேர்ல்ட் கப் கண்டிப்பா வின் பண்ணுவோம். தல தோனி காப்பாத்துவார்னு ஒரு நம்பிக்கையோட உங்களுக்காக ஒரு சாங் இதோ. டேய் டேய் என்னடா? அட போடா, இந்த கிரிக்கெட்டே வேஸ்ட்ரா. இனிமேல் இந்த கிரிக்கெட்டே பார்க்கக்கூடாது. ஒரே டிசப்பாயின்மெண்ட்ரா. இட்ஸ் ஜஸ்ட் அ கேம்டா. நீ வேணா பாரு, இனி வர மேட்சஸில் கண்டிப்பாக அட ஜெயிப்பாங்க. போடா, நெக்ஸ்ட் வீக் சிங்கம் வருது, அதை பார்த்துட்டு போக வேண்டியது தான். நமக்கு இந்த சினிமாவே போதும்டா. நீ வேணா பாரு, 2011 வேர்ல்டு கப் கண்டிப்பாக தோனி தான் அடிச்சு தர போகிறாரு. அட போடா, எனக்கு அந்த நம்பிக்கையே போச்சு. டேய் டேய் டீ எடுறா. அப்போது நீ இனிமேல் கிரிக்கெட் ஆட மாட்ட, ஆமாடா. கிரிக்கெட் பார்க்கவும் மாட்ட. ஆமாடா. சரி விடு, இன்னைக்கு ஏதோ செலெக்ஷன்னு சொன்னாங்க, நீ வரணும்னு சொல்லிடுறான். என்னடா சொல்கிற? செலெக்ஷனா? அது ஜூனியர்ஸ் ஃபஸ்ட் இயர்ஸ் செகண்ட் இயர்ஸ் மட்டும் செலெக்ஷன்னு சொன்னாங்க, நீ வரல சொல்லிடுறான். டேய், நம்ம கிரிக்கெட் தான்டா முக்கியம். நம்ம போகிறோம், செலெக்ஷனுக்கு போகிறோம். Hello boys, welcome to SRK Cricket. The selection only based on your performance in the nets. Batsman gone over and the same for the bowler. Do it. All the best. And உங்களை கைட் பண்ண 3 seniors இருப்பாங்க. Captain David, Vice Captain Stephen and attacking batsman Anwar. டானுக்கு பாருங்க. ஹே பாய். மச்சான் நல்லா பண்ணுறாடி. நல்லா பண்றா. இன்டர்நெட்ஸ் தேங்க்ஸ் கேப்ஸ். ஹேம்ஸ் கோச், ஸ்பின் மட்டும் தான் கோச். இப்படி சீம்லாம் சூப்பராக ஆடினா வேணா கேட்டு பாருங்க. இதெல்லாம் மேட்ச்ல சொல்ல முடியாதுல்ல. ஒர்க் ஆன் யூ வீக்னஸ். ஷுர் கோச். நாளைலேருந்து ப்ராக்டிஸ் வர. கண்டிப்பாக கோச். Hey, stay! How's it? Out. Hey!
மதன், பேட் அப். என்ன மச்சான், ஃபஸ்ட் மேட்ச்சே 11ஸில் இல்லை, தண்ணி கேன் தூக்க விட்டானுங்க. ஃபஸ்ட் மேட்ச் தானடா, விடு பார்த்துக்கலாம். என்னமோ போ. டேய் 4வது மேட்ச் ஆச்சுடா, இன்னும் 11ஸில் இல்லை. வெயிட் பண்ணலாம்டா, பார்க்கலாம். இப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். ஹே, நான் சொல்கிறேன். ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கண்ணா. சரி, அதுக்கு எங்கள் 2 பேர் பேரே வரலண்ணா. ஓ அதுவா? ஜூனியர்ஸ் 2 பேர் நல்லாண்டானுங்க, சரின்னு அவனு பேரை போட்டு விட்டேன். அதைத்தானே நாங்களும் பண்ணோம். எங்கள் பேர் எங்கண்ணா? விட்றா, அதான் 2 வருஷம் இருக்குல்ல, பார்த்துக்கலாம். பாய்ஸ், யார் எடுக்கணும் யார் எடுக்கக்கூடாது எனக்கு தெரியும். நீ பேசாமல் வேலை பார்த்துட்டு போயிரு. எனக்கு தெரியும்ண்ணா, ஏதோ ஈகோ வச்சு தான் இப்படிலாம் பேசுகிறீங்க. மச்சான், அன்றைக்கி செலெக்ஷன் அப்போ இவர் ஓவரில் அடிச்சிட்டான்ல, அந்த கானில் தான் இப்படிலாம் பேசுகிறேன். அப்படியே அரஞ்சன் வையன். டேய் இதெல்லாம் எனக்கு ஒரு ஆள் மாரியே கிடையாது, பேசாமல் வேலையை பார்த்து போயிரு. என்னடா எங்கள் பிரச்சனை? கேப்டன், டீனேட்டை எப்படி பேசுனே தெரிய மாட்டேங்குது. ஏதோ ஈகோ மாரின்னு ஓவராக பேசிக்கிட்டு இருக்கானு. என்னடா ஸ்குவாடில் பேர் வரல கேப்டன், அதான் கேட்டே. டேய், யார் எடுக்கணும் யார் எடுக்கணும் எங்களுக்கு தெரியும். கேட்டுட்டு இருக்க முடிஞ்சாயிரு, இல்லைனா கிளம்பு. வாடா, நம்ம கோச்சுக்கிட்டே பேசிக்கலாம். பாய்ஸ், ஸ்குவாடில் எங்கள் பேர் வரலன்னு கேட்டதுக்கு ஏதோ ஈகோ வச்சு பேசுகிறாங்க கோச். ஈகோவா? அப்பெல்லாம் இருக்காதுப்பா. அவங்களே வராங்க, கேளுங்க கோச். கோச், இவங்களுக்கு ரெஸ்பெக்ட்னா என்னன்னே தெரியல, ஃபஸ்ட்டு கற்றுட்டு வர சொல்லுங்கள். கோச், இந்த மாதிரி ஆட்கள்லாம் கிரவுண்ட்லேயே விடக்கூடாது, விட்டா அப்படி தான் பண்ணுவானு. இது என்ன உங்கள் அப்பா வீட்டு சத்தா? உனக்கு டேய், இந்த கிரவுண்டுக்கு ஒரு டெக்கோரம் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணி இருக்க முடிஞ்சாரு, இல்லைனா கிளம்பு. அப்படி இருக்கணும்னு எனக்கு அவசியமே இல்லை, நான் வெளியே போய்க்கிறேன். ஏய் மச்சான், இருடா பேசிக்கலாம்டா. என்னாலாம் இங்கே இருக்க முடியாது, நீ வேணா இரு. ஏய் மச்சான், சொன்னா கேளுடா. போடா. டேய் மச்சான், டேய் இருடா. ஏன்டா ப்ராக்டிஸ் போல? நீ ஏன்டா இப்படி இருக்க? எனக்கு என்ன, நல்லா தான் இருக்கேன். உன் கேம் என்னன்னு உனக்கு தெரிலடா. உனக்கு இருக்க பொட்டன்ஷியல் இங்கே எவனுக்குமே கிடையாது. என் டைம்லாம் முடிஞ்சு போச்சு. நீ போய் உன் கேமை பாரு போ. யார் சொல்லியும் கேட்க போகிறதில்ல, போ. Outside. Yes. யார் பண்ணி என்ன வேணும் சார்? இந்த முத்துவேல் அகாடமி. ஆமாம், நாங்கள் தான் சார், பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட். அடடடடடா, வாங்க தம்பி. நம்ம அகாடமியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வெல் ட்ரெயின் கோச்சஸ். இங்கே வந்தனா நீ நல்லா க்ரூம் பண்ணிக்கலாம், நல்ல ஸ்டாண்டர்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பிளேயர்ஸ்கிட்ட எந்த ஒரு ஈகோ கிளாஸும் இல்லை. நீ வந்தனா பீஸ்ஃபுல்லாக விளையாடிட்டு போகலாம்.
சார் அந்த ஃபீ வந்து 1000ன்னு சொன்னீங்க, ஏதாவது கொஞ்சம் குறைக்க முடியுமா? தம்பி நம்ம கிட்ட இந்த ஃபீஸை குறைக்க ஜோலியே கிடையாது. ஆனால் ஃபீஸு கிட்ட ஸ்டாண்டர்ட் இங்கே இருக்கும். சரி ஓகே சார், நான் ரெடி பண்ணிட்டு வந்து பார்க்குறேன். வாங்க தம்பி. என்னோட ஆஃப் சைட் கேம் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது. பட் லெக் சைட்லேயும் ஸ்பின்னர்ஸ் கிட்டேயும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தெரியுது. அதை மட்டும் கொஞ்சம் ஒர்க் பண்ணு. த டே தட் சேஞ்ச் மை லைஃப். எனக்கு அப்போ தெரில ஒரு ஸ்ட்ரேஞ்சரோட வார்த்தை என் லைஃப்பில் இவ்வளோ இம்பேக்ட் கொடுக்கணும். உனக்கு கேம் விளையாட பிடிக்கும்? கண்டிப்பாக. கிரிக்கெட் எல்லாமே ஹலோ. எவ்ரிடே விளையாடணும், போரே அடிக்காது. வின் லூஸ் நெவர் மேட்டர்ஸ். ஐ ஜஸ்ட் பிளே இட். அவ்வளோதான், ஜஸ்ட் பிளே. போ விளையாடு. செலக்ட் பண்ணுறாங்க பண்ணல வேறு விஷயம். டீமில் வின் பண்ணல, டீமில் உனக்கு என்ன ரோல் கிடைக்குது, நீ கேப்டனாக இருக்கியா, பவுலராக இருக்கியா, சப்ஸ்டியூட்டாக இருக்கியா, பிளேயிங் ஸ்குவாடில் இருக்கியா இல்லையா. See, it all matters only when you play for the fame, when you love the game. எதுக்கு இதெல்லாம் who cares? If at all just 1% of your heart wants to go for it, just go for it, okay? பட் இட் ஹேப்பன். நான் எடுத்த முடிவு. டே அன்றைக்கி உன்னை கிரவுண்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல, இதுக்கு வந்தேன். நான் செலெக்ஷனுக்கு வந்திருக்கேன். டே செலெக்ஷன் ஃபஸ்ட் இயர்ஸ்க்குறா, நீ ஃபைனல் இயர்ரா. நான் கோச் கிட்டே பேசிக்கிறேன். நவர் டே கோச். ஏய், உன்னை தான் கிரவுண்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல, அப்புறம் எதுக்கு வந்த? நான் இங்கே வந்து உனக்கு என்ன பிரச்சனை? ஹே இரு என்னாச்சு, என்ன ப்ராப்ளம்? இல்லை கோச், இவனை இன்டிசிப்ளின் ஆக்டிவிட்டின்னு சொல்லி கிரவுண்ட் விட்டு தூக்கியாச்சு, திரும்பி வந்திருக்கான். கோச், இந்த டீம் நான் ஆல்ரெடி ஆடி இருக்கேன், இப்போ மறுபடியும் செலெக்ஷனுக்காக வந்திருக்கேன். லெட் ஹிம் ஷோ ஹிஸ் கேம். பேடப். மச்சான், புதுசாக ஒரு அண்ணா வந்திருக்காருல, ஒரு செம்மையாக ஆடுறாரா. எனக்கு தெரிஞ்சு அவர் தான் அடுத்த கேப்டன் நினைக்கிறேன்.